இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற உபத்திரவங்கள் அதன் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்பதை பற்றியும், அந்த உபத்திரவம் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றியும் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்விலே உபத்திரவங்கள் வராது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் தாவீதை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை நாத்தான் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக கூறுகிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தாவீதுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீதையும் அவன் வீட்டையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என கூறுகிறார். மேலும் அவனுடைய அரசாட்சி எப்பொழுதும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று கூறுகிறார். மேலும் உன்னுடைய ராஜாசனம் என்று சொல்கிறார். அந்த ராஜ சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் ராஜா உன் வம்சத்திலே எப்பொழுதும் இருப்பார்கள் என்ற வாக்கையும் கொடுக்கிறார். பாருங்கள், தாவீது ராஜாவாக இருக்கிறார். தேவன் அவரை பார்த்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தாவீது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தாவீது ராஜா என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்கிறார். தாவீதிற்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதனால் அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் அதனால் அவர் பெருமை அடையவோ அவர் அதை கொண்டாடவோ செய்யவில்லை. ஏனென்றால் அவர் தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு ராஜாவாக இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கும் போதும் தன்னை தாழ்த்தி எல்லாம் தேவனால் தான் முடிந்தது என்பதை தாவீது கூறுகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நீதியாய் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி வந்தார் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். தாவீது ராஜா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். மக்களை நீதியிலும் நியாயத்திலும் வழிநடத்தும்படியான அந்த ஞானம், அந்த அனுபவம் அவருக்கு எவ்வாறு வந்தது? அவருடைய வாழ்க்கையிலே பட்ட உபத்திரவங்கள் அவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தது, அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தது. தாவீது ராஜா தன்னுடைய சிறு வயதிலே சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய உருவமோ அவருடைய உயரமோ அதற்கு ஏற்றாற் போல ராஜாவுக்கு தகுதியானதாக காணப்படவில்லை. ஆனாலும் தாவீது இயேசுவோடு தேவனோடு இருந்தார் என்பதனால் தேவன் அறிவார், தாவீது நிச்சயமாக ராஜாவுக்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறார், அவர் ராஜாவாக வீற்றிருப்பார் என தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ண போடும்போது ஒரு 15 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ளாக இருந்திருக்கும். ஆனால் அவர் ராஜாவாக மக்களால் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவருக்கு வயது 30. இந்த காலகட்டங்களிலே அவர் ராஜாவாக சிங்காசனத்திலே உட்காரவில்லை. ஆனால் அந்த ராஜாவாக அவர் சிங்காசனத்திலே உட்கார்வதற்காக அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த அந்த மீதியான நாட்களிலே அவருக்கு காணப்பட்ட உபத்திரவங்கள் அவருக்கு ஞானத்தை கற்றுத்தந்தது, அனுபவங்களை கற்றுத்தந்தது என பார்க்கிறோம். அந்த அனுபவங்கள், அந்த ஞானங்கள் தான் தாவீதை ஜனங்களை நீதியாய் நேர்மையாய் வழிநடத்தும்படியாக செய்தது. முதலாவது, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு முதலாவது உபத்திரவம் யாரின் மூலமாக வருகிறது என்றால் தன்னுடைய குடும்பத்தாரின் மூலமாக வருகிறது. தாவீதின் தந்தை தனது மற்ற மகன்கள் போர்க்களத்திலே இருப்பவர்களை பார்க்கும்படியாக தாவீதை அனுப்புகிறார். அவர்களை பார்த்து நலம் விசாரித்து விட்டு வரும்படியாக.
தாவீது அவர்களை பார்க்க செல்லும்போது அவருடைய மூத்த சகோதரன் எலியாப் தாவீதை பார்த்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி கூறுகிறார். நீ துணிகரமாய் இங்கு வந்தாய், உன் இருதயத்தின் அகங்காரத்தை அறிவேன், இருந்த கொஞ்ச ஆடுகளையும் விட்டுவிட்டு வந்தாயோ என்று அவரை தாவீதை கடிந்து கொள்கிறார். தாவீது தன் சகோதரர்களை பார்த்து நலம் விசாரிப்பதற்காக வந்தார். ஆனால் தாவீது துணிகரமாய் இங்கே வந்தார், தாவீது தன்னுடைய இருதயத்திலே அகங்காரத்தோடு இங்கே வந்தார் என வார்த்தைகளை அவர் வீசுகிறார். பாருங்கள், நிந்தனையான ஒரு காரியம். அவரை நிந்தனைப்படுத்துகிறார்கள், அவர் மேல் குற்றங்களை சுமத்துகிறார்கள். ஆனால் இந்த குற்றத்திற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை தாவீது அறிகிறார். இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுக்கு அவர் பதில் கூறவோ அவரை எதிர்த்து பேசவோ இல்லை. ஏனென்றால் இந்த உபத்திரவம் அவருக்கு அந்த நிந்தனையை தாங்கிக் கொள்ளும்படியாக, ஒரு சகிப்பு தன்மையை அவருக்கு கொடுக்கும்படியாக இந்த காரியங்களில் அவர் சகோதரர்கள் மூலமாக அவர் கற்றுக்கொண்டார். இரண்டாவதாக பார்ப்போமானால், அவர் போர்க்காலத்திலே நிற்கும்போது பெலிஸ்தியரிலே ஒரு வீரரை நிப்பாட்டுகிறார்கள். அந்த வீரனோடு போர் செய்து அவனை வென்றால், அந்த கோலியாத்தை வென்றால் பெலிஸ்தியர் யாவரும் இஸ்ரவேலருக்கு அடிமையாவார்கள். அப்படி இல்லை என்றால் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் பெலிஸ்தியருக்கு அடிமையாக வேண்டும் என்று அங்கே அறிவிக்கிறார்கள். இதையெல்லாம் மற்ற வீரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீதால் பார்த்து கொள்ள முடியவில்லை. அவனோடு போர் செய்ய வேண்டும் என இவர் செல்கிறார். ஆனால் இவர் உருவத்தில் சிறியவராக காணப்படுகிறார். கோலியாத் மிக பெரிய மனிதனாக காணப்படுகிறார். ஈட்டியோடும் அம்போடும் வருகிறார் கோலியாத். ஆனால் தாவீது தன்னுடைய தேவனை துணையாக கொண்டு போகிறார். தன்னுடைய மக்களை, தன்னுடைய தேவனை தூசிக்கும், தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய தேவனுக்கு எதிராக வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கும் வைராக்கியம் உள்ளவராக காணப்படும்படியாக இந்த உபத்திரவம் அவர் அதை மேற்கொண்டு கடந்து சென்றார். ஒருவேளை ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கும்போது தனது மக்களுக்கு எதிராக படையெடுத்து வருகிறவர்களை அவர் மேற்கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். மூன்றாவதாக சவுலின் மூலமாக அவருக்கு சோதனை வருகிறது. சவுல் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்கிறார். தான் அரசராக இருக்கிறார், அதற்குள் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் என்பதை அவர் அறிந்து கொண்டு அந்த நேரத்திலிருந்து தாவீதை கொல்லும்படி எத்தனிக்கிறார். 2 முறை ஈட்டியால் தாவீதை சுவரோடு ஒட்டி கொண்டு விட வேண்டும் என்று நினைக்கிறார். மேலும் ஒரு குட்டியை பறிகொடுத்த கரடியை போல தாவீதை பின்பற்றி அவனை கொல்ல வேண்டும் என நினைக்கிறார். எதிரிகளின் படைகளால் அவன் தாக்கி அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனாலும் தாவீது சவுலை கொல்லவோ அவரை துன்புறுத்தவோ இல்லை. ஏனென்றால் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிறார். தாவீதிடம் சவுல் 2 முறை மாட்டிக்கொள்கிறார். ஒரு முறை சிங்க கெபியிலே மாட்டிக்கொள்கிறார், ஒரு முறை போர்க்களத்திலே தனிமையிலே மாட்டிக்கொள்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது அவனை கொல்லாமல், தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதனை கொல்லாமல் அவரை விலக்கிவிட்டார். பாருங்கள், இப்படிப்பட்டதான நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டதால் தான் தேவன் அவரை ராஜாவாக உயர்த்துகிறார். ராஜாவாக வீற்றிருக்கும்போது நீதியும் நியாயமாக அரசாட்சி செய்வதற்கு இந்த உபத்திரவங்கள் அவருக்கு நல்ல நற்பண்புகளை கற்றுக் கொடுத்தது. எனவே உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலே நாம் ஒருவேளை கடந்து சென்றாலும் அது நம்மை உயர்வான ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து கூட்டி செல்லும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உபத்திரவங்கள் நேரிட்டாலும் அது தற்காலிகமானது என்பதை நினைத்து அதை சகித்து கொண்டு கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்தி நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நம்மை அதை தகுதிப்படுத்துவார். அதற்கான காரியங்களை எல்லாம் செய்து தருவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தாவீதிற்கு அவனுடைய உயர்வுக்கு அவனுடைய உபத்திரவங்கள் அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்கள் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு வந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அந்த உபத்திரவங்களை நாங்கள் சகித்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஏற்ற காலங்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.